இப்போ ஆட்டிசம் சைல்டு நிறைய வர்றாங்க. ஆட்டிசம் சைல்டு அப்படின்னு என்னன்னா, தொலைக்கும் போது வளையல் எதுக்கு போடுறவங்களுக்கு அந்த வளையல் சத்தம் கேட்கும்போது அந்த குழந்தை அமைதியாக தூங்குமா. இப்போ ஏன்னா நம்ம உடம்பு வாதம், பித்தம், கபம் அப்படி வந்து 3 இதாக உங்களுக்கு பிரிஞ்சிருக்கு. ஓகே. இப்போ ஆட்டிசம் சைல்டு நிறைய வர்றாங்க. ஆட்டிசம் சைல்டு அப்படின்னு என்னன்னா, ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகே. அதாவது நம்ம குழந்தை நார்மல் குழந்தை வந்து அமைதியாக இருக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு செகண்ட் அமைதியாக இருக்காது உங்களுக்கு. இது எடுக்கும், அது எடுக்கும், பரபரன்னு இருக்கும், அதை எடுத்து கீழே வீசும். அந்த பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய பார்க்குறதே வேலையாக இருக்குது. அந்த குழந்தைக்கு எப்போ தூங்குறாங்களோ அப்போ தான் நம்ம தூங்க முடியும். ஏன்னா அப்போ வேலைக்கு போயிடுவார். அவர் பேங்க் போயிடுறாரு, இல்லை ஆஃபீஸ் போயிடுறாரு, அது வேறு விட்டுருங்க, அதுக்கே வேலைக்கு போயிடுறாரு. அந்த பெண்கள் வந்து அவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு சொல்கிறாங்களுக்கு. ஏன்னா நிறைய பேஷண்ட் நம்மகிட்ட வர்றாங்க, ஆட்டிசம் பேஷண்ட் குழந்தை நிறைய வர்றாங்க. அது காரணம் வந்து என்னென்னா, அந்த கரு உருவாகிற நேரத்தில் அந்த பெண்கள் ரொம்ப மனசு அமைதி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது. என்னடா திரும்பி கன்சீவ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, சரி ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒரு காரணம். நம்மளுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை, நான் சும்மா இருக்கிறோமே, அவருக்குள்ள சப்போஸ் வேலை இல்லை, இல்லை பொருளாதாரங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குது, அதுவும் ஃபேமிலி இஷ்யூஸ் நிறைய இருக்குது, இல்லை நம்ம எவ்வளோ படிச்சிருக்கிறோம், நம்மளால் வேலைக்கு போக முடியல, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு உள்ள செலுத்த நம்ம ரத்த மூலியமாக உருவாகிற அந்த குழந்தை ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. இது மிகப்பெரிய சயின்ஸ் கண்டுபிடிச்சுக்கிறாங்க உங்களுக்கு. அப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து அதுதான் உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு வளையல் போடுறாங்க, வளையும் போது வளையல் எதுக்கு போடுறவங்களுக்கு அந்த வளையல் சத்தம் கேட்கும் போது அந்த குழந்தை அமைதியாக தூங்குமா. அதுதான் உங்களுக்கு இப்போ பாட்டு பாடுறாங்க, வாராயோ தோழி வாராயோ பாட்டு பாடுறாங்க இல்லைங்களா. அது எதுக்கு அந்த அப்படின்னா, நம்ம மனசு அமைதியாக இருக்கணும். நம்ம வளையல் போடும்போது அந்த சவுண்டை அந்த குழந்தைகளுக்கு கேட்க அதுக்கு தாலாட்டு மாதிரி அந்த குழந்தை வந்து தூங்குமாமா. அப்போ அந்த குழந்தை அமைதியாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற நவீன காலத்தில் ஆட்டிசம் சைல்டு குழந்தைகள் நிறைய உருவாகிட்டு வர்றாங்க. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நிறைய வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு எல்லா பக்கம் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருப்பூரில் இருக்குது, எல்லா பக்கம் பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா எல்லா பக்கம் மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க. என்ன காரணம்னா இந்த பிரச்சனையினால் வர்றதா. இது எல்லாமே பர்மாவில் குணப்படுத்த முடியும். அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு வேண்டும். மெடிசன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி சார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் ஆயில் மட்டும் வருமா? ஆயில்ஸ் எல்லாம் வெளியே வாங்குறீங்க? இல்லை, ஆயில் நாங்களே உடனே தயார் பண்ணுறோம். நீங்களே பண்ணுறீங்க? நாங்கள் மூலிகைகளெல்லாம் வாங்கி அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு. யார் பண்ணுறாங்க அதுக்கு? அதுக்கு ஆள் இருக்கிறாங்க, நாங்களே பார்த்துக்கிறோம். அது செய்யும்போது என்னென்னா வந்து உங்களுக்கு, ஏன்னா ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு மாதிரி ஆயில் இருக்குது. ஓகே. ஒரு டிசீஸுக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம உடம்பு வாதம், பித்தம், கபம் அப்படி வந்து 3 இதாக உங்களுக்கு பிரிஞ்சிருக்கு. ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உடம்பு வந்து நம்ம ஆயில் வந்து மாற்றி கொடுப்போம் உங்களுக்கு. ஏன்னா இப்போ வாதத்துக்கு கொடுக்குற ஆயில் நம்ம வந்து பித்தத்துக்கு கொடுக்க முடியாது, பித்தத்துக்கு கொடுக்குற நான் கபத்துக்கு கொடுக்க முடியாது உங்களுக்கு. ஏன்னா கபம்ங்கிறது குளிர்ச்சியான உடம்பு, பித்தங்கிறது நம்ம சூடான உடம்பு. இப்போ வாதம்ங்கிறது கேஸ் பிடிக்கும், அப்படியே அவருக்கு பார்த்தா வயிறு ஊதுன மாதிரி இருக்கும், கேஸ் பிடிச்ச மாதிரி இருக்கும். பித்தம் பார்த்தீங்கன்னா இந்த அப்படி சூடாக இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் கபம் பார்த்தீங்கன்னா மந்தமாக இருப்பாங்க. அதாவது எவ்வளோ டேஸ் சார் இது மினிமம் எடுக்கணும்? அது வந்து ஏஜை பொறுத்து, அவங்க உடம்பு வகையை பொறுத்து இருக்குது. இப்போ வாதம், எனக்கு ஏஜ் 25னா எவ்வளோ? ஏஜ் 25னா ஃபஸ்ட்டு நாடி பார்க்கணும் உங்களுக்கு. நாடி பார்த்து உங்களுக்கு எது வந்து இம்பேலன்ஸாக இருக்குது, வாதம் அதிகமாக இருக்கா, இல்லை பித்தம் அதிகமாக இருக்கா, இல்லை கபம் அதிகமாக இருக்கா, இதனால் வந்து நமக்கு வந்து எந்த வர்மங்கள் வந்து லாக் ஆகிட்டுன்னு முதல்ல பார்க்கணும். அந்த லாக்காக என்ன பிரச்சனை வருது எனக்கு சார் சில பேர் சொல்லுவாங்க சார், இப்போ அட் ப்ரெசன்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஐடி ஃபீல்டு மக்கள் நிறைய இருக்கிறாங்க, லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஏன்னா இப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இப்படியே சாப்பிட்றாங்க, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க, சாப்பிட்டு இப்படியே திரும்பிக்கிறாங்க, இப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன உங்களுக்கு வந்து இந்த கழுத்து C5 C6 டிஸ்க் வந்து கம்ப்ரஸ் ஆகுது. ஒரு கம்ப்ரஸ் ஆகும்போது என்னென்னா வந்து இந்த 2 கையும் நம்னஸ் ஆகிக்குது உங்களுக்கு. ஏன்னா இது வந்து சர்ஜரி பண்ணணும்னு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து C5 C6 டிஸ்க் பல்ஜ் ஆனாவோ, இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆனாவோ, நீங்கள் வந்து கிடினஸாக இருப்பீங்க, சார் எனக்கு தள்ளுது சார், தூக்கமே வரல அப்படிம்பீங்க. அதில் வந்து ஒரு நாடி பார்த்து அந்த குறிப்பிட்ட வர்மங்களை இயக்கும்போது ஒரு வித்தின் ஒரு 10 days 15 days போது அவைய வந்து உடம்பு நான் கொடுக்குறத ஆக்டிவ் ஏற்றுச்சுன்னா சீக்கிரம் ரிலீஃப் ஆயிடுவாங்க.